Taste the Daily. மற்றும் ஒரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மழை காரணமாக சாலையில் இடுப்பளவிற்கு தண்ணீர் செல்வதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்துள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சிகள் என்பது திமுக ஆட்சியில், அதாவது திராவிட மாடல் சாலைகள் என்று சொல்ல வேண்டும். மழை பெய்து விட்டு ஒரு வார காலம் ஆகிறது. ஆனால் மக்களுடைய துயரமும் கண்ணீரும் இன்னும் நின்றபாடில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையினுடைய தாக்கத்தின் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாம் குடிமராமத்து பணிகள் மூலமாக தூர் வாராமல் ஆழப்படுத்தாமல் விட்டதன் காரணமாக பல்வேறு ஏரிகள் நிரம்பி இருக்கிறது. நிரம்பிய ஏரிகள் உடைந்தும் அதே போன்று உபரியாகவும் தண்ணீர் வெளியேறி சாலைகள், வீடுகள், விவசாயிகளுடைய நெற்பயிர்கள் என அனைத்தையும் மூழ்கடித்திருக்கிறது. விவசாயிகள் தங்களுடைய விளை நிலங்களிலே வைத்த பயிர்களில் இருந்து அந்த துயரத்தில் இருந்து மீளாத நிலையில், அதே போன்று குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்த வெள்ளத்தினுடைய அந்த பாதிப்பு காரணமாக தங்களுடைய உடைமைகளை இழந்த மக்கள் அந்த துயரத்தில் இருந்து மீளாத நிலையில் இன்னும் சாலைகளில் தண்ணீர் வடியாததால் மக்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஏம்பலம் என்கிற கிராமத்தில் இந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடிய இருளர் இன சமூக குடியிருப்பு அந்த பகுதியிலே இருக்கிறது. அந்த சமூகத்தைச் சேர்ந்த அந்த பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய அவர்களுக்கு இடுப்பளவிற்கு அந்த மழை தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த உடையோடு இந்த குழந்தைகள் பள்ளிக்கு சென்று எப்படி வகுப்பறையில் அமர்ந்து பாடம் கற்பது அல்லது அவர்களுடைய அன்றாட அந்த பள்ளி வேலைகளை செய்வது என்கிற மிகப்பெரிய ஒரு துயரம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. இந்த திமுகவினுடைய ஸ்டாலினுடைய ஆட்சியில் இந்த தண்ணீரை வடிப்பதற்கு எந்த விதமான முனைப்பையும் காட்டவில்லை என்று அந்த இருளின பள்ளி மாணவிகள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எந்த அதிகாரிகளும் பார்வையிடவில்லை என்று அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வந்தவாசி அடுத்த ஏம்பலம் கிராமத்தில் இருந்து மீசைநல்லூர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் 30க்கும் மேற்பட்ட இந்த இருளர் இன குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள், ஏறக்குறைய ஒரு 50 மாணவிகள் பள்ளிக்கு சென்று படித்து வர வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த மழை நீரில் அவர்கள் செல்வதால் அவர்களுக்கு காய்ச்சல், இருமல், சளி உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் பரவக்கூடிய ஒரு அபாயமாக இருப்பதாகவும் அந்த தாக்கத்தில் இருந்து மீள முடியாமல் மருத்துவமனைக்கு அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஏம்பலம் இந்த மீசை நல்லூர் சாலை வழியாக அவர்கள் நடுமுக்கம் என்கிற பகுதியிலே இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியிலே செல்ல வேண்டும். இவர்கள் இந்த கடந்து செல்லக்கூடிய பாதை என்பது ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோ, மாவட்ட நிர்வாகமோ, வருவாய்த்துறையினரோ, அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களோ அங்கு சென்று அந்த மக்களுக்கு தேவையான அந்த நீரை அகற்றி அவர்களுடைய இந்த தொற்றுநோய் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புக்கு ஒரு மருத்துவ முகாமை அவர்களுக்கு ஏற்படுத்தி தேவையான சிகிச்சை அளிக்கவோ இந்த ஸ்டாலினின் திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் வரவில்லை என்று அவர்கள் வேதனையோடு பதிவு செய்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த மழை நீரில் பாம்பு, பூரான், தேள் உள்ளிட்ட விஷ பூச்சிகள் எல்லாம் படையெடுப்பதால் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் வகுப்பிற்கு செல்ல வேண்டி இருப்பதாக அந்த இருளர் இன குழந்தைகள் வேதனையோடு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேலாவது இந்த மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமா என்கிற அவர்கள் வேதனையோடு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றி சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்றுதான் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மழை பெய்தனுடைய தாக்கத்தின் காரணமாக சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் எல்லாம் பயிர்களை பறிகொடுத்திருக்கிறார்கள். வீடுகளில் எல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வகுப்பறைக்கு கூட தங்களால் முழுமையாக அணிந்து செல்லக்கூடிய சீருடையோடு செல்ல முடியாமல் மழையில் நீரில் நனைந்தபடியே செல்ல வேண்டிய அவலம் இருப்பதாக கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சைது, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். தண்ணி இடுப்பாழ வந்ததுனால எங்களால் போகவும் முடியல. ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர் இருக்கிறதுனால கஷ்டமாகவும் இருக்குது. இங்கே சாப்பாட்டு செலவு காசும் இல்லை. வேலைக்கும் போகிறதுக்கு இங்கே ஆழமாக இருக்குது. பள்ளங்களாக வேறு இருக்குது.
பூச்சிகள்லாம் விஷப்பூச்சிங்கள்லாம் வந்து அதிகமாக இருக்குது. எங்களால் வந்து பயமாகவும் இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சாலை வந்து உயர்த்தி கட்டுமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இந்த தண்ணி மழை பெஞ்சு தேங்கிறதுனால போகிறதுக்கு வரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாம்பு பூச்சி தேளுங்கெல்லாம் போகுது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் கூட பாம்புங்களாம் வேறு வருது, பயமாக இருக்குது வேறு. அதால் இப்போ பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, அந்த பொண்ணு இந்த தண்ணியில் போகிறதுக்கு அதுங்களும் பயப்படுதுங்க. சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த தண்ணியால் வேலைக்கும் போக முடியல.